டைம் சரியா 12:30 மணி ஆகுது. பெட்டாக்கு போயிட்டு பெட்டால இந்த ஆசிஃப் அஸ்லம் பிரியாணி விற்கிறாரா, அங்கே போயிட்டு வருவோம். அங்கே போயிட்டு ஒரு 2 பிரியாணி எடுத்துகிட்டு வருவோம், வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டு கொண்டு இருக்கிறேன். போ. இவ்வளோ தூரம் தேடி வந்ததுல வேலையே இல்லை. தான் ஆகுது, 12:30 ஒத்தனையும் காணும். சரி பார்ப்போம், இப்போ அவர்கிட்ட கமைக்கே போயிட்டு பார்ப்போம். ஆப்மி கரெக்டாக எடுக்கணும்னு முடியல தான் வந்திருக்கிறேன். பார்ப்போம். கமைக்கு அவர்கிட்ட கமைக்கு போயிட்டு எடுக்கிறேன். நேரப்போம். ஆசிஃப் அஸ்லம்ட கமையில தான் ஈக்கிறேன். அது தோசை கடைன்னு சொல்லி ஒன்று ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாரு. அந்த கடையும் போயிட்டு பார்த்தா அந்த கடையிலையும் இல்லை. செய்ய வழியில் இன்றைக்கு அவ்வளோதான் நசீபு. நேற்று போனால் நேற்று எடுக்க கிடைக்கல, சுட்டி இன்றைக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். என்னென்னு தெரியுமா, ஆசிஃப் அஸ்லம்ட 250 ரூபா பிரியாணி. இன்றைக்கு அவர்கிட்ட பிரியாணி பாக்ஸ். பாப்பா ஓப்பன் பண்ணி க்ரீன் பீஸ் வச்சுக்கிறாங்க. மலை அச்சாறு, சிக்கன் ஒரு பீஸ் ஈக்குது, அவ்வளோதான் ஈக்குது. அவனோட மலையாச்சாரெல்லாம் நல்லா தான் ஈகி. மலையாச்சார் சிக்கன் நல்லா வெந்திக்குது, நல்லா மசாலா டேஸ்ட்டும் அடிக்குது. ஆனால் க்ரீன் பீஸ் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக செஞ்சு கேளுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சும்மா அவிச்சி போட்டு ஆட்டம் க்ரீன் பீஸ். இன்றைக்கி அவனோட க்ரீன் பீஸ் தான் கொஞ்சம் அவிச்சி போட்டு ஆட்டம் ஈகி. கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் பரவாயில்ல. 250 ரூபாய்க்கு தாரதே பெரிய விஷயம். அந்த மனுஷன் 250 ரூபாய்க்கு பிரியாணியை தந்துட்டு ஃபேஸ்புக்கில் நிறைய பேர்ட்டு பேச்செல்லாம் கேட்குது. என்னமோ 10 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா கதையெல்லாம் போகுது. அந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு தேவையில்ல, சரியா? நல்லம்மா, டேஸ்டா சொல்ல நல்லா